எப்பவுமே குழு குழுன்னு இருக்கும் ஜம்மு காஷ்மீர் இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால அனல் தகிச்சுக்கிட்டு இருக்கு. இத இன்னும் கொஞ்சம் சூடேற்றுவது போல ஒரு காலத்துல பாஜகவால ஊரம் கட்டப்பட்ட RSS ஆதரவாளர் ராம் மாதவ திரும்ப களத்துல இறக்கி இருக்கு அந்த கட்சி. யார் இந்த ராம் மாதவ்? ஊரம் கட்டப்பட்டவர் திரும்ப சீனுக்கு வந்திருக்கிறது ஏன் அப்படிங்கறத பார்க்கலாம். 90 சட்டமன்ற தொகுதிகள் கொண்ட ஜம்மு காஷ்மீருக்கு செப்டம்பர் 18, செப்டம்பர் 25, அக்டோபர் 1ன்னு 3 கட்டங்களா வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு. கடைசியா கடந்த 2014ஆம் ஆண்டு நவம்பர் டிசம்பர் மாதங்களுக்கு இடையே 5 கட்டமா ஜம்மு காஷ்மீர்ல 87 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுகள் நடந்தது. அப்போ ஆட்சி அமைக்க பெரும்பான்மையா 44 தொகுதிகள் தேவைப்பட்ட நிலைமையில அந்த மாநிலத்தோட மக்கள் ஜனநாயக கட்சி தனிப்பெரும் கட்சியா 28 தொகுதிகளை ஜெயிச்சிருந்தது. ஆனாலும் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இல்லாம திணறின மக்கள் ஜனநாயக கட்சி முன்னாடி 2 வழிகள் இருந்துச்சு. ஒன்னு, அந்த தேர்தலில் 25 தொகுதிகளை கைப்பற்றியிருந்த பாஜகவோட கூட்டணி அமைக்கிறது. இல்ல கணிசமான தொகுதிகளை ஜெயிச்சிருந்த காங்கிரஸ் கட்சி மற்றும் சுயேட்சைகளை இணைச்சு ஆட்சி அமைக்கிறது. இந்த நிலைமையில தான் கையில கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்க நினைச்ச பாஜக பொதுச் செயலாளரான ராம் மாதவ களத்துல இறக்குச்சு. ஜம்மு காஷ்மீரோட MP முசாஃபர் ஹுசைன் பெய்கோட பேச்சுவார்த்தையில இறங்கினாரு ராம் மாதவ். இரு கட்சிகளுக்கும் இடையே இருந்த சித்தாந்த ரீதியிலான வேறுபாடுகள் பேச்சுவார்த்தைய பல கட்டங்களுக்கு நகர்த்துச்சு. ஆனா ராம் மாதவோட தொடர் முயற்சி ஜம்மு காஷ்மீர்ல மக்கள் ஜனநாயக கட்சிக்கும் பாஜகவுக்கும் இடையிலான கூட்டணியை சாத்தியமாக்குச்சு. இந்த பேச்சுவார்த்தையோட விளைவா முஃப்தி முகமது சயீத் முதலமைச்சரா பதவி ஏற்க பாஜகவோட நிர்மல்குமார் சிங் துணை முதலமைச்சரானார். அது மட்டுமல்ல, பாஜகவை சேர்ந்த 11 MLAக்களுக்கு அமைச்சரவையில இடம் வாங்கி கொடுத்திருந்தாரு ராம் மாதவ். 2018 இந்த 2 கட்சிகளுக்கும் இடையிலான கூட்டணி உடைஞ்சது. 2019 காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தும் ரத்து செய்யப்பட்டது. ஆனாலும் ராம் மாதவுக்கான முக்கியத்துவம் குறையல. குறிப்பா சொல்லணும்னா, அதே ஆண்டு அமெரிக்கால நடந்த ஹவுடி மோடி நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சு நடத்தும் முக்கிய பொறுப்புகள் எல்லாம் ராம் மாதவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா 2020 JP நட்டா பாஜக தேசிய தலைவரானதும் ராம் மாதவுக்கான முக்கியத்துவம் குறைக்கப்பட்டது. உண்மையை சொல்லணும்னா, ராம் மாதவோட பொதுச் செயலாளர் பொறுப்பு கூட பறிக்கப்பட்டு அவர் தூக்கி வீசப்பட்டாரு. இதனால கட்சியில சுதந்திரமா இயங்க நினைக்கிறவங்க முடக்கப்படுறதா சில சீனியர் பாஜகவினரை அந்த சமயம் ராம் மாதவுக்கு ஆதரவா பேசியிருந்தாங்க. இதனால 2021 RSS கமிட்டியில இணைந்து செயல்பட்டு வந்தாரு ராம் மாதவ். சுமார் 3 ஆண்டுகள் பாஜகவை விட்டு தூரமாக இருந்த ராம் மாதவத்தான் இப்போ மீண்டும் களத்துல இறக்கி இருக்கு பாஜக. மக்களவை தேர்தல் நேரத்துல RSSோட ஏற்பட்ட மோதலால பாஜக இழந்தது அதிகம். இதனால 4 மாநில தேர்தல் நேரத்துல அந்த தப்ப திரும்ப செய்ய விரும்பாத பாஜக இந்த முறை RSSோட அறிவுரையை கேட்க முடிவு செய்திருக்கு. அதன் ஒரு பகுதியா தான் காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் பொறுப்பாளரா தெலுங்கானா பாஜக தலைவர் கிஷன் ரெட்டியோட சேர்த்து ராம் மாதவையும் அறிவிச்சிருக்கு பாஜக. RSSோட ராம் மாதவ் காட்டிய நெருக்கம் அவர் இழந்த முக்கியத்துவத்தை திரும்ப வாங்கி கொடுத்திருக்கு. ஏற்கனவே வடகிழக்கு மாநிலங்கள்ல பாஜகவை வளர்த்தெடுத்த அனுபவம் மிக்கவர் ராம் மாதவ். அதோட சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச கூட்டணியை சாத்தியப்படுத்தி காஷ்மீர்ல பாஜக ஆட்சி அமைக்க உதவி செஞ்சவர். இதனால இந்த முறையும் சோலோவா களமிறங்கும் பாஜகவை வெற்றியை நோக்கி வழி நடத்த ராம் மாதவோட வருகை உதவும்னு கணக்கு போடுது பாஜக.